சீசன் 1ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற போன வீடியோவை கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன் கேஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் வில் பி இன் தி டிஸ்கிரிப்ஷன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஆரம்பிக்கலாமா? பிட்ஸ்பர்க்ல சில பேர் மாஸ்க் போட்டுட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. அந்த சமயம் அந்த கார்ல இருக்க ஒரு பொண்ணு எல் மாதிரியே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிரிட்ஜை கொலாப்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்து இவளோட ஃப்ரெண்ட்ஸோட எஸ்கேப் ஆகுறா. ஹாப்பருக்கு ஒரு ஃபார்மர் கிட்ட இருந்து அவரோட தோட்டத்துல இருந்த எல்லா பம்ப்கின்ஸையும் யாரோ அழிச்சிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது. இப்போ ரீவாட்ச் பண்ணும்போது தான் நோட் பண்றேன், நம்ம சாரா கேமரான் எங்க இருக்காங்க. இவங்க தான் நைட் ஹாலோவின் பார்ட்டிக்கு நான்சியை இன்வைட் பண்றாங்க. இந்த சீசனுக்கு மேக்ஸ் மேஃபீல்ட் அப்படிங்கிற சேடி சிங்கும் பில்லி ஹார்க்ரோவ் அப்படிங்கிற ஒரு ரியல் நேம்லாம் தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் நியூ கேரக்டர்ஸா வராங்க. நம்ம பசங்களோட ஆர்கேட் கேம்ல மேக்ஸ் ஹை ஸ்கோர் எடுத்ததால அவளை இவனுங்க ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அவளுக்கு தெரியாம பாருங்கடானா அவளே வந்து பாக்குற அளவுக்கு பாத்துட்டு இருக்கானுங்க. வில்ல ஜாய்ஸும் ஹாப்பரும் அந்த லேபுக்கு கூட்டிட்டு வந்து சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுல இவன் இன்னும் அப்சைட் டவுன்ல இருக்கிற மாதிரி சில நேரம் ஃபீல் பண்றான்னு தெரிய வருது. பட் இவன் அப்சைட் டவுன்ல இருந்து வெளியே வந்த டிராமானால தான் இப்படி ஃபீல் பண்றான், பயப்பட எதுவும் இல்ல அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்லிடுறாரு. பட் வில் உண்மையிலேயே ஸ்டில் அந்த அப்சைட் டவுனுக்கு போற மாதிரியும் அங்க வேற ஏதோ ஒரு புது மான்ஸ்டரை பாக்குற மாதிரியும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஹாப்பர் அவரோட ஒர்க்கை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தனியா பேசிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா எல் இன்னும் சாகல. எல் அந்த மான்ஸ்டரை டஸ்டா மாத்தினதுக்கு அப்புறம் அப்சைட் டவுன்ல முழிச்சு அங்க ஒரு கேட்டை பார்த்து அதுல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்து மைக்க பார்க்க, பட் அவன் வீட்டுல போலீஸ் இருந்ததால எல் அதை பார்த்துட்டு அங்க இருந்து காட்டுல ஓடிடுறா. காட்டுல வந்து ஒளிஞ்சிருந்த எல்ல ஹாப்பர் தான் கூட்டிட்டு வந்து இவ்வளவு நாளா வளர்த்துட்டு இருந்திருக்காரு. வில் அவன் மைண்ட்ல பார்த்த மான்ஸ்டரை பேப்பர்ல வரைஞ்சு வைக்க அதை ஜாய்ஸ் நோட் பண்ணி என்ன இதுன்னு கேக்குறாங்க. பட் வில் ஒன்னும் இல்ல, ஸ்டோரிக்காக தான் வரைஞ்சிருக்கிறேன்னு போய் சொல்லிடுறான். ஜாய்ஸ் அந்த டிராயிங்க பத்தி ஹாப்பர் கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. பட் ஹாப்பர் இதெல்லாம் ஒன்னும் இல்லன்னு சமாதானப்படுத்திடுறாரு. அந்த லேப்ல என்னதான் டாக்டர் பிரன்னர் இப்ப இல்லனாலும் இன்னொரு சயின்டிஸ்ட் ஓவன்ஸ், ஒரு நிமிஷம் அந்த வேன் போயிட்டோம். அந்த லேப்ல என்னதான் டாக்டர் பிரன்னர் இப்ப இல்லனாலும் இன்னொரு சயின்டிஸ்ட் டாக்டர் ஓவன்ஸ் அப்படிங்கிறவரு அந்த போர்ட்டலுக்குள்ள போய் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஹாப்பருக்கு இன்னும் நிறைய ஃபார்மர்ஸோட தோட்டங்கள்ல பம்ப்கின்ஸ் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் எல்லாம் தனியா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டோன்னு ஞாபகம் வந்து இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. டஸ்டின் அவனோட வீட்டுக்கு வெளியே ஒரு குப்பை தொட்டியில ஏதோ ஒரு வித்தியாசமான ஃப்ராக் மாதிரி இருக்க உயிரினத்தை பார்த்து அதை கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். எல்லுக்கு அவ வீட்டுல தனியா இருக்கிறது பிடிக்காம மைக்கு பார்க்கணும்னு ஹாப்பர்ட்ட கேட்டுட்டே இருக்கிறா. இதனால ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருது. டஸ்டின் அவனோட நியூ பெட்டை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான். இந்த கேங்ல புதுசா மேக்ஸுமே ஜாயின் பண்ணிக்கிறா. இந்த நியூ பெட்டை இவங்கள்ட்ட இன்ட்ரோ கொடுக்கும்போது தான் தெரிய வருது அது வில் பியூ பண்ண புழு அப்படின்னு. ஹாப்பர் டவுன்ல இருக்க பம்ப்கின்ஸ் அழியறதுக்கு காரணம் என்னவா இருந்தாலும் அதுக்கு இந்த லேப் தான் காரணம்னு கண்டுபிடிச்சு அந்த லேப்ல இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்ட விசாரிக்கிறாரு. ஜாய்ஸ் அவங்க நியூ பாய் ஃப்ரெண்ட் பாபோட டேப்ல வில் பக்கத்துல அவன் வரைஞ்ச உருவம் மாதிரியே ஒரு மான்ஸ்டர் இருக்கிறத நோட் பண்றாங்க. வில் டஸ்டினோட பெட் அந்த அப்சைட் டவுன்ல இருந்து வந்தது தான் சொல்லிடுறான். அந்த சமயம் குட்டி தவளை மாதிரி இருந்த அந்த உயிரினம் திடீர்னு வளர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது. தப்பிச்சு ஓடுன அந்த குட்டி மான்ஸ்டரை வில் கண்டுபிடிச்சு டஸ்டினுக்கு இன்ஃபார்ம் பண்றான். அந்த சமயம் இவன் அகைன் அந்த அப்சைட் டவுனுக்குள்ள போறான். வழக்கமா எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற வில் இந்த முறை தைரியமா எதிர்த்து நிக்க அந்த மான்ஸ்டர் இவனோட உடம்புக்குள்ள போயிடுது. வில் சொல்ற மான்ஸ்டர் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜாய்ஸ் வில்ல பார்க்க வர அந்த சமயம் அப்சைட் டவுன்ல மாட்டிக்கிட்டு இருக்க வில்ல ஒரு வழியா நார்மல் ஆக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஜாய்ஸ் வில்லு கிட்ட அந்த டிராயிங்க பத்தி கேட்டு அந்த மான்ஸ்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. நான்சியும் ஜானத்தனும் பார்பரை இறந்ததுக்கான உண்மையான ரீசனை அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம்னு கிளம்பும்போது அவங்கள யாரோ ஃபாலோ பண்றாங்க. அப்ப அவங்க அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண கடைசியில மாட்டிக்கிறாங்க. ஜாய்ஸ் ஹாப்பரை கூப்பிட்டுட்டு வில்லோட மெமரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ரெண்டு பேரும் அவனை விசாரிக்கிறாங்க. பட் வில்லால வார்த்தையால சொல்ல முடியலன்னு ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜானத்தனையும் நான்சியையும் அந்த சயின்டிஸ்ட் ஆளுங்க புடிச்சிட்டு வந்து அந்த அப்சைட் டவுன் அண்ட் அந்த மான்ஸ்டர்ஸ் இன்னும் முழுசா அழியலங்கிறத சொல்லி இவங்களை இதை பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்னு சொல்லிடுறாரு. வில் அவன் மைண்ட்ல பார்த்ததை அப்படியே பேப்பர்ல வரைஞ்சு தள்ளுறான். ஹாப்பர் அந்த டிராயிங்ஸை வச்சு அது அந்த பம்ப்கின்ஸ் தோட்டம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை தோண்ட ஆரம்பிக்கிறாரு. எல் ஹாப்பர் வீட்ல தனியா இருந்து போர் அடிச்சதால அவளோட பாஸ்ட் அவளோட ஒரிஜினல் அம்மா யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்றா. டஸ்டின் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம வீட்லயே வளர்த்துக்கிட்டு வந்த அந்த குட்டி மான்ஸ்டர் வளர்ந்து இப்பொழுதுக்கு பெருசாகி இருக்கு. ஹாப்பர் அந்த தோட்டத்தை தோண்டும் போது உள்ள அப்சைட் டவுன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. வில் திடீர்னு எழுந்து ஜாய்ஸ் கிட்ட ஹாப்பர் அப்சைட் டவுன்ல மாட்டிக்க போறாருன்னு சொல்றான். டஸ்டின் அந்த மான்ஸ்டரை தனியாவே அவனோட பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிடறான். எல் அவளோட அம்மாவை தேடி அவ வீட்டுக்கே போறா. ஜானத்தனும் நான்சியும் ஹாக்கின்ஸ் லேப மூடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்க மரியோட ஹெல்ப்பை கேட்டு போறாங்க. ஜாய்ஸ் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பாபோட ஹெல்ப்பால வில் வரைஞ்சு வச்சிருக்கிற அப்சைட் டவுன் ஸ்கெட்ச் ஹாக்கின்ஸோட ஒரு மேப் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அப்சைட் டவுன் உள்ள போன ஹாப்பர் இருக்க இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. டஸ்டினால அந்த குட்டி மான்ஸ்டரை ஹேண்டில் பண்ண முடியாததால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்பை தேடி போக அந்த சமயம் மைக்கும் வில்லோட வீட்டுல லூகாஸும் மேக்ஸோட வீட்டுல இருக்கிறதுனால ஸ்டீவோட ஹெல்ப் கேட்டு ரெண்டு பேரும் அந்த மான்ஸ்டரை வேட்டையாட கிளம்புறாங்க. நான்சி அந்த சயின்டிஸ்ட் மான்ஸ்டரை பத்தி சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி மொரி கிட்ட போட்டு காமிச்சு லேப சீல் வைக்க இந்த எவிடன்ஸ் போதுமானு கேட்க, பட் மொரி இந்த எவிடன்ஸ் எல்லாம் பத்தாது,
வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல் அவளோட அம்மாவோட மைண்டுக்குள்ள போய் அவ எப்படி பிறந்தா, அவ அம்மா கிட்ட இருந்து இவளை எப்படி பிரிச்சு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறா. ஜாய்ஸ், பாப், வில், மைக் எல்லாரும் ஹாப்பரை தேடி அந்த தோட்டத்துக்கு போய் ஹாப்பரை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அந்த சமயம் அந்த லேப் சோல்ஜர்ஸ் அந்த தோட்டத்துக்கு அடியில இருக்க மான்ஸ்டர்ஸை அழிக்க வர அது வில்லுக்கு அஃபெக்ட் ஆகுது. அஃபெக்ட் ஆன வில்ல அந்த லேபுக்கு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டீவ் அண்ட் டஸ்டின் இப்பொழுதைக்கு டஸ்டின் வீட்ல இருக்க அந்த குட்டி மான்ஸ்டரை அழிக்க போயிட்டு இருக்காங்க. ஸ்டீவும் அந்த பேஸ்பால் பேட்டை எடுத்துட்டு அந்த மான்ஸ்டர் இருக்க பேஸ்மெண்ட்டை ஓபன் பண்ணி உள்ள போறான். பட் பேஸ்மெண்ட்ல அந்த மான்ஸ்டர் இல்ல. சோ ஸ்டீவ் பொறுமையா உள்ள போய் பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து தப்பிச்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரிய வருது. வில்லுக்கு ஒரு வழியா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாய்ஸ் அந்த மான்ஸ்டர்ஸ் பத்தி சயின்டிஸ்ட் ஓவன்ஸ் கிட்ட சொல்றாங்க. பேஸ்மெண்ட்ல இருந்து தப்பிச்ச மான்ஸ்டரை கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்காக ஸ்டீவும் டஸ்டினும் ரெடி ஆகிட்டு லூகாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்சைட் டவுன்ல இருந்து வந்த ஹாப்பரை டாக்டர் ஓவன் அகைன் அப்சைட் டவுனுக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு. அதுல ரியல் வேர்ல்டு கடையில நிறைய அப்சைட் டவுனுக்கான டனல் இருக்குன்னு தெரிய வருது. லூகாஸ் டஸ்டினோட மான்ஸ்டரை பத்தி மேக்ஸ் கிட்ட சொல்லி மேக்ஸை கூட்டிட்டு அந்த மான்ஸ்டரை வேட்டையிட கிளம்புறான். ஃபைனலா டாக்டர் ஓவன் வில்லும் அப்சைட் டவுன்ல இருக்க மான்ஸ்டரும் கனெக்ட் ஆகி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. டஸ்டினும் ஸ்டீவும் அந்த குட்டி மான்ஸ்டர் டெமோடாக பிடிக்க போய்கிட்டு இருக்கும்போது லூகாஸும் மேக்ஸும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. வில் அந்த மான்ஸ்டர் கூட்டத்துக்கு தலைவனா இருக்க மான்ஸ்டரை டாக்டர் ஓவன் கிட்ட காமிச்சு லேப்ல இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் அந்த மான்ஸ்டர் அழிக்க கிளம்புறாங்க. லூகாஸ், டஸ்டின், ஸ்டீவ், மேக்ஸ் அந்த டெமோடாக்கு ட்ராப் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டரும் இவங்க பக்கத்துல வர ஸ்டீவ் பேட்டோட முன்னாடி நிக்கிறான். ஒரு மான்ஸ்டர்னு நினைச்சா நிறைய மான்ஸ்டர் வருது. ஸ்டீவ் எப்படியோ சமாளிச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் மான்ஸ்டர்ஸை தேடி போன சோல்ஜர்ஸை டெமோகார்கன்ஸ் அட்டாக் பண்ணி லேபுக்கு உள்ள வர ட்ரை பண்ணுது. தன்னோட அம்மாவை தேடி போன எல் இவள மாதிரி இன்னும் சில பேரையும் அந்த லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவள மாதிரியே இப்ப மத்தவங்க யாராச்சும் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றா. அதுல பவர்ஸோட இன்னொரு பொண்ணு இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அவங்களோட கேங்ல ஜாயின் பண்ணி இவங்கள சின்ன வயசுல ஹர்ட் பண்ணவங்கள தேடி போய் போட்டு தள்ளுறாங்க. அப்பதான் எல்லுக்கு இவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல இருக்கிறாங்கன்னு தெரிய வந்து இந்த கேங்கை விட்டு பிரிஞ்சு ஹாக்கின்ஸ்கே போறோம். அப்சைட் டவுன்ல இருந்து நிறைய டெமோகார்கன்ஸ் ரியல் வேர்ல்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஜாய்ஸ் வில்லால தான் அந்த மான்ஸ்டர்ஸ் ரியல் வேர்ல்ட பத்தி தெரிஞ்சுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வில்லுக்கு மயக்க ஊசியை போட்டு அவனை அங்க இருந்து தூக்கிட்டு கிளம்புறாங்க. மேக்ஸ், டஸ்டின், லூகா, ஸ்டீவ் அந்த டெமோடாக்ஸை தேடி போய்கிட்டு இருக்கும்போது டெமோடாக்ஸ் எல்லாம் லேபை நோக்கி ஓடிட்டு இருக்குன்னு தெரிய வருது. நான்சியும் ஜானத்தனும் ஜாய்ஸ் அண்ட் ஹாப்பரை தேடி அந்த லேபுக்கு போக ஸ்டீவ் கேங்க மீட் பண்றாங்க. அந்த லேப்ல இருந்து ஹாப்பர், ஜாய்ஸ், மைக், வில் தப்பிச்சு போக பாப் அந்த டெமோகார்கன் கிட்ட மாட்டி இறந்து போறாரு. ஃபைனலா நம்ம எல்லா டீமும் ஒன்னா சேர்ந்து லேப்ல இருந்து தப்பிச்சு ஜாய்ஸோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. மைக் இந்த டெமோகார்கனுக்குலாம் தலைவனா இருக்கிறது மைண்ட் ஃபிளையர் அப்படின்னும் எல்லா மான்ஸ்டரையும் மைண்ட் ஃபிளையர் தான் கட்டுப்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அழிக்கலான்னு பிளான் பண்றாங்க. வில்லோட மைண்ட மைண்ட் ஃபிளையர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால வில்ல வச்சு மைண்ட் ஃபிளையர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம்னு பிளான் பண்ண அந்த சமயம் டெமோகார்கன்ஸ் இவங்களை தேடி வர ஆரம்பிக்குது. எல்லாரும் கையில வெப்பன்ஸோட ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா எல் மாஸ்டா உள்ள வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றா. வில்லோட மைண்ட்ல இருந்து மைண்ட் ஃபிளையரை வெளியே கொண்டு வர ஜானதன், நான்சி அண்ட் ஜாய்ஸ் போக ஸ்டீவ் இங்கேயே இருந்து பசங்களுக்கு பேபி சீட்டர் வேலை பார்க்கறான். அப்பதான் இருக்க எல்லா டெமோடாக்ஸையும் போட்டு தள்ளிட்டா வில்லோட மைண்ட்ல இருந்து மைண்ட் ஃபிளையரை வெளியே ஈஸியா கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்க. அந்த சமயம் மேக்ஸோட பிரதர் பில்லி மேக்ஸை தேடி வரான். பேபி சீட்டரா இருந்த நம்ம ஸ்டீவ் கிங் ஸ்டீவா மாறி பில்லி கூட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜாய்ஸோட டீம் வில்ல தூரமா கூட்டிட்டு வந்து மைண்ட் ஃபிளையரை வெளியே கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஹாப்பரும் எல்லும் லேபுக்கு வந்து இங்க இருக்க டெமோகார்கன்ஸ் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டீவோட டீம் டெமோடாக்ஸ் அழிக்கிறதுக்காக தோட்டத்துக்குள்ள இருக்கிற டனலுக்கு போய் அந்த டனலை மொத்தமா கொளுத்தி விட அந்த சமயம் வில்லோட மைண்ட்ல இருந்த மைண்ட் ஃபிளையரையும் ஜாய்ஸ் வெளியே துரத்திடுறாங்க. ஹாப்பரும் எல்லும் அப்சைட் டவுன் போர்ட்டலை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்க டெமோகார்கன்ஸ் இவங்களை போர்ட்டலை மூட விடாம தடுக்க வருது. பட் ஃபைனலா எல் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறா. இதோட இந்த சீசன் 2 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த சீசனையும் கண்டினியூ பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து அதே டவுட் தான். எப்படி ஒரு வீட்டில் இவ்வளோ பேப்பர்ஸ் அண்ட் ஸ்கெட்ச் பென்சில் இருக்கும்? ஒருவேளை ஜாய் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யறதுனால உடனே ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டாங்களோ என்னமோ.